வெல்கம் டு ரெசிபிஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் கெட்டி குருமா தான் செய்ய போகிறோம். இது இட்லி, தோசை, சப்பாத்திக்கு ரொம்பவே பிரமாதமாக இருக்கும். இது வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுருக்க மாட்டீங்க. ரொம்ப சுலபமாக இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. மிக்ஸி ஜாரில் ஒரு பச்சை மிளகாயை நறுக்கி போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் சீரகம், 2 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கசகசா, 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை. நான் முந்திரி இல்லாததுனால பொட்டுக்கடலை சேர்க்கிறேன். முந்திரி சேர்த்தா ரொம்பவே பிரமாதமாக இருக்கும். 3/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய், 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். வாணலியில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 3 துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு, 2 பிரியாணி இலை, ஒரு 10 செகண்ட் இதை பிரட்டி விட்டுடலாம். மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை. வெங்காயத்தை செவந்து வர அளவுக்கு வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. 200 கிராம் அளவுக்கு தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். 2 டீஸ்பூன் உப்பையும் போட்டு தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கணும். தக்காளி மசிகிற அளவுக்கு வதங்கிடுச்சு. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடலாம். இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போன பிறகு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள். இது இல்லைன்னா சாதாரண மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் போதும். 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள். ஒரு 10-20 செகண்ட் இதை கலந்து விட்டுறலாம். 2 வாழைக்காயை தோல் சீவிட்டு 1 இன்ச் அளவுக்கு சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். தண்ணியை வடிச்சிட்டு இதை நம்ம வாணலியில் போட்டுக்கலாம். வாழைக்காயில் மசாலா பிடிக்கிற மாதிரி 1 நிமிஷம் நல்லா பிரட்டி விடணும். பிரட்டி விட்ட பிறகு காய் வேகிறதுக்காக 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி கலந்து விட்ட பிறகு ஒரு 5-6 நிமிஷம் வேகட்டு மூடி வச்சிடலாம். இடையில அடிக்கடி கலந்து விடணும். 5-6 நிமிஷம் வேக விட்டுருந்தோம். 3/4 பதத்துக்கு வாழைக்காய் வெந்திருக்கு. இப்போ இதில் நம்ம அரைச்ச தேங்காயை ஊற்றிக்கலாம். கூடவே மிக்ஸி ஜார் அலசி 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி கலந்து விட்ட பிறகு உப்பு சரி பார்த்து போட்டுக்கலாம். நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன். நீங்கள் தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ இதை மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு வேக விட்டுடலாம். 5 நிமிஷம் வேக விட்டுருந்தோம். இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு அதிகம் புளிப்பில்லாத கெட்டியான தயிரை ஊற்றிக்கலாம். கூடவே கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கின மல்லி இலையும் போட்டு கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். இப்போ இதை மூடி வச்சிடலாம். இடையில ஒரு தரம் கலந்து விடுங்க. ஒரு நிமிஷம் ஆச்சு. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலாவையும் போட்டு கலந்து விட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு அதுக்கு பிறகு பரிமாறிக்கலாம். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். மணக்க அருமையான சுவையில் நான் செஞ்சுருக்கிற இந்த வாழைக்காய் கெட்டி குருமாவை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.